வாங்க வாங்க. என்ன வேதநாயகம், உன் மகன் மருது அந்த நல்ல சிவத்தோட மகளை காதலிச்சு கற்பமாக்கிட்டான். அதை பத்தி எந்த முடிவும் எடுக்காம நீங்க வீட்டுல சும்மா இருக்கீங்களே? அதானே, மர ஏறி கீழே விழுந்தவன் பொழைச்சிட்டானா. ஆனா அந்த மட்டை விழுந்து கொண்டுருச்சாமே, அது மாதிரி இருக்குது உம்ம கணக்கு. அதே உம்மை ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச அந்த நல்ல சிவத்தை வஞ்சகம் தீர்த்திடத்தானே இப்படி அமைதியா இருக்கு. ஐயரே, ஆழ்கடல் என்னைக்கும் அமைதியா தான் இருக்கும். ஆனா அங்கதான் ஆபத்தே அதிகம். இந்நேரம் அங்க நல்ல சிவம் என்ன நிலைமையில இருக்கிறானே தெரியல. தான் பொண்ணு கற்பமாங்கிறத வெளியில் காது காது வச்ச மாதிரி கற்பத்தை கலைக்க போறானா, இல்ல ஆத்துலயோ கிணத்துலயோ குதிச்சு மருந்து கிருந்து குடிச்சு சாக போறானா தெரியல. ஆனா அதுக்குதான் சொல்றேன், உடனே நல்ல சிவத்துக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை முடிங்க. வேதநாயகம். யாரு? நல்ல சிவமா? வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும் வேதநாயகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ, தாராளமா பேசுங்க. இவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். தெரியுமா? தெரியுமா? என்ன ஓய், எமக்கு மட்டுமா தெரியும்? இந்த 100 மக்களுக்கே தெரியும் ஓய். உம்ம மக அச்சையா அம்மா வாயிட்டா, அத பத்தி பேசத்தானே வந்திருக்கு. ஆமா வேதநாயகம், அத பத்தி தான் பேச வந்தேன். நல்ல சிவம், நம்ம பிள்ளைங்க காலேஜில் ஏதோ ஒன்னா படிக்கும் போது தப்பு பண்ணிட்டாங்க. ஏதோ நாம பகன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனோட விளைவு ஓ மக இப்ப கற்பமா இருக்கிறான். ஆடு பகை குட்டி உறவுன்னு நான் என்னைக்கு அருவா தூக்க மாட்டேன். நல்ல சிவம், இப்ப நீ நாட்டாம தானே. புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடலாமா, இல்ல குத்தங்கத்தை ஏதாவது வச்சிடலாமா? நீங்களே சொல்லுங்களேன். அட, குத்த வச்சாலும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாலும் பச்சை குத்தன மாதிரி ஒட்டிக்கிட்ட பழிய எந்த சோப்பை போட்டும் கழுவ முடியாதுங்களே. வேதநாயகம், நீங்க பழைய பகையை மனசு வச்சுட்டு பேசுறீங்க. அதுக்காக நான் பஞ்சாயத்துக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ போக முடியும். இது நம்மளோட பிரச்சனை இல்ல, சின்ன சிறுங்களோட வாழ்க்கை பிரச்சனை. அதனாலதான் என் கௌரவத்தை விட்டுட்டு வாசப்படி தேடி வந்திருக்கிறேன். நல்ல சிவம், நானும் அதையே தான் சொல்றேன். பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், நாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வேதநாயகம், வேதநாயகம், இவ்வளவு சீக்கிரம் நீ ஒத்துக்கொன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஆட, நாங்களே எதிர்பார்க்கலங்க ஓய். இதான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டன்னு பெரியவாள் சொல்லியிருக்கார். கீழே இருக்கிறவாள் மேல போறதும், மேல இருக்கிறவாள் கீழே வரதும், இதெல்லாம் வாழ்க்கையில நடந்தே தீரும். இப்போ எதிரியா இருந்த நீங்க ஒன்னாகலையா? சொல்லுங்க, ஜாதகத்தை ஒரு புரட்டிடுறேன். ஐயர நல்ல சிவம், பொண்ணுக்கு சீதனமா என்ன செய்ய போறீங்க? ஏதோ என்னோட சக்திக்கு முடிஞ்சதை செய்யறேன். என் கௌரவத்துக்கு ஏத்ததை நான் சொல்றேன். பொண்ணுக்கு 100 பவுன் நகை, வரதட்சணையா மாப்பிளுக்கு 50 லட்சம். என்ன ஓகேவா? ரொம்ப சிரமம் தான், இருந்தாலும் என் காட்டு அரமனை வச்சாவது செஞ்சறேன்.
இதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? சந்தோஷம். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் முடிச்சிடலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையனுக்கு தொழில் தொடங்க வைக்கணுமே, அதுக்காக தான் நான் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். சரிங்க வேதநாயகம், நான் போயிட்டு வரேன். வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். சரிங்க, ஓகே, போயிட்டு வாங்க. சரி, வரேங்க. என்னப்பா நல்ல சிவ மாமா வந்துட்டு போறாரு நம்ம வீட்டுக்கு? மருதே, எல்லாம் உன் கல்யாண விஷயம் தான்ப்பா. வர்ற முகூர்த்தத்திலேயே தை 28லயே கல்யாணம் வச்சிருக்கிறாங்க. பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா. பா என்னன்னா இது மாதிரி தங்கமான அப்பா கிடைச்சோம், ஒரு காதலி கிடைச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. அவனுக்கு காதல் கை கூடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான்பா, பொண்ணு வீட்டுல வரதட்சணை கிரதட்சணை எதுவும் கேட்டுறாதீங்கப்பா. சேச்சே மருதே, நான் உன் சந்தோஷம் தானே எனக்கு பெருசு. நான் எதுவும் கேட்கலடா. அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே நான் செய்ய சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம்பா. எனக்கு எப்பயுமே அப்பானா செல்லப்பா தான்பா. வரம்பா. ஓகே. உனக்கு சந்தோஷம்னா எனக்கு என் கௌரவம் முக்கியம்டா. இன்னும் அவ அடிச்ச காயம் இன்னும் எனக்கு ஆறலடா. அது ஆடணும்னா அது நல்ல சிவத்தோட கண்ணீரால தான் முடியும். அவன் பொண்ட வச்சு அடிக்கிறான் பாரு. அவன் யோ கங்காதரா ஆதிசேஷா, அவன் காட்ட அடமான வைக்கிற நிலைமையில் இருக்கிறான். ஆனா அடமான வைக்க விடக்கூடாது. போய் விலை பேசி வாங்கிடுங்க. ஓகேவா? சரிங்க, முடிச்சிடுறோம். என்ன சந்தோஷமா கொண்டாடலாம். ஓகேவா?